பிரைஸ் லார்ட். ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினம் என்னோடு கூட இணைந்து கொள்ள அருமையான சகோதரி சிஸ்டர் இஸ்ரி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன என்று நாம் கேட்போம். ஸோ இது அனைவருக்கும் இது சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஸோ வாருங்க, நம்ம அருமையான சகோதரிடத்தில் நம்ம கேட்போம். சிஸ்டர் பிரைஸ் லார்ட். சிஸ்டர் எந்த ஒரு சிஸ்டர் நீங்கள்? சொக்கனூர். அது திருப்பூர் மாவட்டங்களா? ஓகேங்க. அது பெருமாநல்லூர்லேருந்து 2 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? 5 கிலோமீட்டர் வருதுங்க. ஓகே சிஸ்டர், உங்கள் வீட்டில் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களா? பெரியவனும் நீங்களும்? உங்களுக்கு எத்தனை பசங்க சிஸ்டர்? 3 பசங்க. ஸோ ஒருவர் மூத்தவர் மட்டும்தான் ஆண்டவர் ஏற்று. உங்கள் வீட்டுக்காரங்க சிஸ்டர்? இன்னும் இல்லைங்க. அவங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கீங்களா? ஓகே சிஸ்டர். நீங்கள் எப்படி சிஸ்டர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை எப்படி அறிந்து கொண்டீங்க? நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடந்ததா? எப்படின்னாங்க, ஒரு 6 மாதம் பையனை கொஞ்சம் பிடிப்பானுங்க, அங்கேயும் சுற்றுவானுங்க, ஏம சாமெல்லாம் வருவானுங்க. ஆனால் ஏம் சாமெல்லாம் வந்துங்க, ஒரு பால் கிட்டிங்க, ஒரு சின்ன பையனாட்டம் வான் கூப்பிட்டுதா, என் பையனை வான் கூப்பிட்டுருக்குது, சின்ன பையனாட்டம். ஆனால் என் பையன் குமிஞ்சு கல் எடுத்து வீசும்போது அவன் பின்னாடியே ஒடியாந்துருக்குறாங்க பையன். ஆனால் வரும்போது வீசின அருளிட்டு பையன் பெரிய பையன் வீசின அருளிட்டு ஒடியாட்டுறாங்க. ஒடியாந்து வீட்டுக்குள்ளே வந்து படுத்து வந்தால் அதுலேருந்து என்னென்னமோ எனக்கு அட்டை வர்றாங்க, குத்த வர்றாங்க, நெஞ்செல்லாம் குத்துறாங்க, தலையை வெட்டுறாங்க, கையை வெட்டுறாங்க அப்படின்னு அதுலேருந்து ஆரம்பிச்சது. ஒரு 6 மாதம் மட்டும். ஒரு 6 மாதம் மட்டும் நானும் பார்க்காத, வைத்தியம் இல்லை, போகாத, கோயில் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனமலை கட்டி கார் வச்சு கூப்பிடணும். நைட்டு விடிய நைட்டு போக மாட்டாங்க. எந்திரிச்சு ஓடுவோம். ஐயோ எனக்கு வெட்ட வர்றாங்க, குத்த வர்றாங்கன்னு விடிய எந்திரிச்சு ஓடுவாங்க. சரிங்க. ஆனால் காலையில் சாப்பாடு செய்வோம், அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. நைட் சாப்பாடு செய்வோம், அதையுமே சாப்பிட முடியாது. எல்லாம் கீழே தான் ஓட்டுவோம். ஆனால் அந்த வருமத்திலோட பையன் இப்படி ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு அப்படித்தான் இருக்குமா, சாப்பாடே இருக்காது, கண்ணு மூடி தூக்கமே வராதுங்க எங்களுக்கு. அந்த மாதிரி கோயில் போயிட்டுங்க. சரி, இப்போ மேட்டுப்பாளையம் போயிருந்தோங்க. எங்கேயும் நம்பியூர் மேட்டுப்பாளையம் நம்பியூர் கிட்டீங்க. சரி. அந்த மேட்டுப்பாளையத்துக்கு போயிங்க, ஒரு பையன் ஒன்று தம்பி, அது எங்கள் சொந்தக்காரர் தாங்க. சொந்தக்காரர்கிட்ட போய் நான் அழுது கேட்குறேன், சாமி ஐயாவு இந்த மாதிரி என் பையனுக்கு இந்த மாதிரி 6 மாதம் ஆச்சு, நாங்கள் சாப்பிட்டு 6 மாதம் தூங்கி 6 மாதம் ஆச்சு, இந்த மாதிரி இருக்குதா, என்ன பண்ணுறது சொல்லுங்க ஐயாவு, தெரியுமில்ல அப்படின்னு. நீ சச்சு கூப்பிட்டு வாக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சச்சு நேரத்துக்கு போனால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பாஸ்ட் வந்து வர சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பாஸ்ட் வந்து சொன்னாங்க, வந்தாங்க 2 பேர். சரிங்க. வந்தது பையன் உட்கார வச்சா அழைச்சாங்க பாருங்க. இந்த பாஸ்டரே வாய் இத்தனோடு இருந்த வாய் இத்தனை அகலமாக போயிடுச்சு. ஓ சரிங்க. பல்லெல்லாம் கட்டக்கரையானு ஆயிடுச்சு. அந்த நேரம் அது வரும்போது கட்டக்கரையான்னு பல்லு வெள்ளையோன்னு இருக்கிறதெல்லாம் கட்டக்கரையானு ஆயிடுச்சு. ஆனால் அப்படி வளர்த்துனா அந்த கை சும்மா இப்படின்னு கையை வளர்க்குறது, காலை வளர்க்குறது. எனக்கு அந்த நேரம் பார்த்தா எனக்கு அழுக வச்சு தான் வருது. என்னால் பார்க்கவும் முடியல. சரிங்க. அவன் பசங்களும் அடிக்க போகிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு பசங்க அடிக்க போகிறாங்க. ஆனால் அவன் பசங்களுக்கு வந்து இப்படித்தான் நம்ம அண்ணன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பையன் இப்படித்தான் இந்த மாதிரி இருக்கிறா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் பாஸ்ட் வந்து ஜம்ப் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஜம்ப் பண்ணாரு. நைட் ஃபுல்லாக நல்லா தூங்கினேன், மறுசஞ்சு நல்லா தூங்கணும். அப்புறம் 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை மணி சர்ச்சு கூப்பிட்டு. சரிங்க. இப்போ நான் மேட்டுப்பாளையம், அன்னூர் மேட்டுப்பாளையம், அங்கே ஊருக்கு போயிங்க அலஸ் பாஸ்ட். அந்த பாஸ்ட் மூலியமாக தான் கூப்பிட்டு போய் அவங்க வேலைக்கு விட்டு தான் அந்த பாஸ்ட்டு தான் அலஸ் பாஸ்ட். பாஸ்ட் இல்லைன்னா என் பையன் பார்க்க முடியாது. ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே ஏசப்பா தான்.
ஏசப்பா இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என் வாழ்க்கை பூரா எனக்கு சரி, ஏசப்பா. அப்போ அந்த ஜெபத்தின் மூலமாக அவர் சுகமாயிட்டாரா? ஜோமாயிட்டாரு. நான் 3வது நாளே சுகமாகி அன்னையிலிருந்து நீங்க 2 பேருமே சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கீங்களா? அதுலேருந்து சர்ச்சுக்கு போகணுங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வரணுங்க. திங்கக்கிழமை வேலைக்கு போயிட்டாங்க. அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்த உங்கள் மகனுக்கு மகன் வாழ்வில் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம் இது. அப்படி சாசின் கிரியையிலிருந்து ஆண்டவர் மகனை விடுதலை பண்ணினார் இல்லைவா? நிச்சயமாகவே நீங்கள் எல்லா இடங்களிலும் போய் சாட்சி சொல்லணும். ஆண்டவர் செய்த இந்த பெரிய அற்புதத்தை நீங்கள் அநேகருக்கு இதை சாட்சியமாக சொல்லும்போது இது பெரிய அதிசயமாக நடக்கும். அநேகருக்கு இது அற்புதமாக மாறும். சரிங்களா? நானும் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன், மகனுக்காக ஜெபிக்கிறேன். மகன் இப்போது சந்தோஷமா இருக்காங்களா? சந்தோஷம். ஆனால் கொஞ்சம் அப்பமா அந்த இது விட மாட்டேங்குதுங்க பையன். சரிங்க. நான் வந்து தனி ஜபம் பண்ணுறேன். தனி ஜபத்தில் தான் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம அப்பாவுக்கு முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம அப்பா பெரியவர், அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே பிசாசின் கிரியைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்வார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இல்லையா? அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நிச்சயமாகவே மகன் வாழ்க்கை அற்புதமாக மாறும். சரிங்களா? மகனுக்காக நானும் ஜெபிச்சுக்கிறேன். நீங்களும் ஜெபத்தில் இருங்க. எந்த விதத்துலையும் கண் கலங்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க. கர்த்தரோடு நம்ம இணைந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்ம வேதனைகள், துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி தருவார். நம்ம வாழ்க்கையில் சுகத்தை ஆண்டவர் தருவார், அற்புதத்தை தருவார், மகிழ்ச்சியாக காண செய்வார். சரிங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஓகேங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்வார். நாங்களும் ஜெபிச்சுக்கிறோம். எங்களோடு கூட இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதுக்கு மிக மிக நன்றி. அதாவது என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்து கொள்கிறேன். உங்களுக்காக எங்களுடைய ரோஸ் ஃபேமிலி ப்ரேயர் குரூப் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நீங்களும் ஜெபத்தில் இருங்க. கர்த்தர் சரிங்க சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச்.